நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சாரதாமணி அம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கோடைக்கால வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடுச்சு. நிலத்தடி நீர் மட்டமும் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. 800லேருந்து 1000, 1200 அடிக்கு போயிடுச்சு நீர்மட்டம். வீட்டு உபயோகம், விவசாய வேலைகளுக்கு ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணி எடுக்கிறது அவ்வளவு சுலபமான வேலையா இருக்காது. பருவமழை சரியா பெய்ய மாட்டேங்குது. எங்கோ பெய்யும் மழை நீரையும் நாம சரியா முறையா சேமிக்கிறதில்ல. தமிழ்நாட்டில் சுமார் 39,000 ஏரிகள் இருந்திருக்கு. அதில் இப்போ 8,000 ஏரிகள் இல்லைன்னு ஒரு கணக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை கனமழை பெய்யுது. அப்படி பெய்யும்போது அந்த மழை நீரை ஏரிகளில் சேமிக்கணுமா வேண்டாமா? ஏரிகளில் தண்ணி ஏறினாத்தான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். வெளிநாடுகள்லாம் பெரிய பெரிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்து மழை தண்ணியை சேமிக்கிறாங்களாம். அதுபோல் நமது சென்னை மாநகரத்தில் அமைக்கணும். சாரதாமணி அம்மா, அது ஏன் சென்னை அப்படின்னு கேட்பீங்க. நியாயம்தான். நமக்கு நம்ம மாநிலத்தில் எப்போவும் சென்னையில் தான் அதிகமான மழை பெய்யும், போய் கடலில் கலந்துரும். அப்போது பெய்யும் மழை நீரை நிலத்தடிக்கு அனுப்புனா நீர் மட்டம் உயரும் இல்லையா? அதோட வெள்ள பாதிப்பும் ஏற்படாது. இதை கடுதாசியில் சாதாரணமாக எழுதிடுறோம். கொஞ்சம் சிரமமான பணி தான் இது. ஆனால் சிந்திச்சு செய்யணும். இனி வரும் காலம் இன்னும் மோசமாகத்தான் இருக்கும். தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரம் 0 டே என்று சொல்லக்கூடிய சுத்தமாக தண்ணீர் இல்லா நகரமாக போகுது. அந்த நிலைமை நம்மூருக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? வரக்கூடாதுன்னா நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். மண்ணில் விளையக்கூடிய தானியங்களை எறும்புகள் தங்களோட எதிர்கால தேவைக்காக சின்ன சின்ன மண் வளைகளில் சேர்த்து வைக்கிறது போல மண்ணுயிர்கள் யாவும் உயிர்ப்புடன் விளங்க விண் விளையும் நீர் திவலைகளை குளங்கள்லையும் நீர்நிலைகள்லையும் ஏரிகள்லையும் அணைகள்லையும் சேமித்து வைக்கணும். இதைத்தான் மழைநீர் சேமிப்புங்கிறாங்க. மழை கொடையை போற்றி காப்பது தான் மனித மாண்பு. சாரதாமணி அம்மா, வயசில் பெரியவங்க நீங்கள். மழை நீரை காக்கும் கடமையும் மழையை வரவேற்கும் மனமும் அதை கையாளும் ஆளுமையும் முக்கியமானது. இதை உணர்ந்த தமிழன் கயம், பாவி, தடாகம், பொய்கை, குட்டம், கோட்டகம், குளம், கிடங்கு, ஏரி இப்படி விதவிதமான நீர்நிலைகளை நிறுவி நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மையை போற்றினான். இது அந்த காலத்து தமிழன் செய்தது. இப்போ நாமெல்லாம் என்ன செய்கிறோம்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்குப்போம். இதை ஏன் உங்களுக்கு இந்த கடுதாசியில் எழுதுறோம்? அகில உலக பெண்கள் வாரம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொன்னா இந்த ஊருக்கே சொன்ன மாதிரி. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.